சின்னவன் இளங்கோ. அத்தியாயம் 25. வழித்துணைவன். இளைஞன் வேடத்தில் இருந்த ரோஹிணியையும் அவளுடைய பணிப்பெண்ணின் தகப்பன் கந்துலனையும் சுமந்து கொண்டு கிழக்கே காட்டுக்குள் குறுகலான பாதையில் இறங்கியது ஒரு குதிரை. காட்டுக்குள் செல்ல செல்ல பாதை விசாலமாகிக் கொண்டு வந்தது. நகரத்தை கடக்கும் வரையிலும் குதிரை மேலிருந்தவர்கள் இருவரும் மௌனமாகவே சென்றனர். அச்சமும் தவிப்பும் குடிக்கொண்டிருந்தன அவர்கள் மனதில். அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் ரோகணத்தின் தலைநகரம் மறைந்த பிறகே அவர்களால் தாராளமாக மூச்சு விடக்கூட முடிந்தது. ஒரு திருப்பு முனையில் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே குதித்தான் கந்துலன். ரோகிணியும் இறங்கினாள். கந்துலன் தனியாக வலது கைப்புறம் இருந்த புதருக்குள் நுழைந்தான். சற்று நேரத்துக்கெல்லாம் மிடுக்கான தோற்றமுடைய மற்றொரு இளங்குதிரையுடன் வெளியே வந்தான். இளவரசி, கிழவனுக்கு அந்த கிழட்டு குதிரையை கொடுத்துவிட்டு நீங்கள் இதில் ஏறிக்கொள்ளுங்கள். நகரத்துக்குள் இந்த குதிரையை கொண்டு வந்திருந்தால் இது நம்முடைய அரண்மனை குதிரை என்று பகைவர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். நாமோ நெடுவழி போக வேண்டும். ஒரு குதிரை நமக்கு போதாது என்றான். வெயிலும் நிழலும் கலந்து உறவாடிய அந்த இடத்தில் சற்று நேரம் நிற்க வேண்டும் போல தோன்றியது ரோஹிணிக்கு. இலைகளின் வழியே வானத்தை பார்த்தவாறே, உச்சி வேளை பார்த்து புறப்பட சொன்னாயே, வேறு நேரம் கிடைக்கவில்லையா உனக்கு என்றாள். இளவரசி, இந்த சோழ நாட்டுக்காரர்களின் போக்கே புதுவிதமாக இருக்கிறது. பட்ட பகலில் அவர்கள் மீது போய் முட்டிக்கொண்டால் கூட ஏன் என்று கேட்க மாட்டேங்கிறார்கள். இரவிலோ நாம் மூச்சு விட்டால் கூட கத்தியை உருவி கொண்டு வந்து விடுகிறார்கள். பகலில் விழித்து கொண்டே தூங்குகிறார்கள், இரவில் தூங்கியபடியே விழித்திருக்கிறார்கள். ஆந்தையாக பிறக்க வேண்டியவர்கள் சோழர்கள் என்றான். நன்றாக சொன்னாய் கந்துலா என்று நகைத்தாள் ரோஹிணி. அவளுடைய நினைவு வேறு எங்கோ பறந்து போய்விட்டது. கந்துலா, இப்படித்தான் ஒரு நாள் இரவு நான் தப்பி வர பார்த்து ஒரு முரட்டு வீரனிடம் அகப்பட்டு கொண்டேன். என்னை பிடித்தவன் சாமானிய வீரன் அல்ல, கொடும்பாளூர் இளவரசன் என்ற கொடியவனை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்பாயே. யார் செய்த புண்ணியமோ கொல்லாமல் விட்டுவிட்டான். பற்களை நரநரவென்று கடித்தான் கந்துலன். வெறுப்பும் கசப்பும் படர்ந்தன அவன் முகத்தில். என்ன கந்துலா? அவனுடைய தலையை கொய்து கொண்டு போய் மந்திரியாரின் காலடியில் வைக்க வேண்டும் என்று நம்முடைய வீரர்கள் பலர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றிலிருந்து நானும் அவர்களில் ஒருவனாகிவிட்டேன். அவன் முகத்தை நான் அருகிலிருந்து பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரிந்தால் அடையாளம் சொல்லுங்கள் இளவரசி. இதை கேட்டவுடன் ரோஹிணியின் முகம் சட்டென்று வெளுத்தது. முகமாற்றத்தை கந்துலன் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள். தன்னுடைய ஒரு துளி இரத்தத்துக்காக இளங்கோ பல துளி கண்ணீர் உதிர்த்த காட்சியை அவளால் அச்சமயம் நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை. பிறகு அவள் குதிரை மீது ஏறிக்கொள்ளாமல் கந்துலன் கொண்டு வந்த இளம் புறவியின் முகத்தை தடவி கொடுத்தபடியே நின்றாள். அதன் வலிவு, வனப்பு, மிடுக்கு, கம்பீரம் எல்லாமே இவளுக்கு இளங்கோவை கண்முன்னே கொண்டு வந்தன. திரும்பவும் அரண்மனைக்கு போக முடியுமோ முடியாதோ, அவனை சந்திக்க முடியுமோ முடியாதோ என்று நினைத்த ரோஹிணி நீண்ட பெருமூச்சு விட்டாள். யோசிக்காமல் கிளம்புங்கள் இளவரசி என்று தன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்தான் கந்துலன். இருட்டிய பின்னரும் நீங்கள் அரண்மனைக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்கள் தேடத் தொடங்குவதற்குள் நாம் நார்ச்சந்தி சாவடியை கடந்துவிட வேண்டும். இப்போது யாரும் கிளம்பி இருக்க மாட்டார்களே என்று பயந்து கொண்டே கேட்டாள் ரோஹிணி. பகலில் கண் தெரியாத தூங்கு மூஞ்சிகள், அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். புறப்படுங்கள் இளவரசி. இரு குதிரைகளும் அவ்விடத்தை விட்டு புதிய சுறுசுறுப்புடன் குளம்புகள் ஒலிக்க வேகமாக புறப்பட்டன. அதுவரையில் நடுநிசி ஆந்தியைப் போல கண்களை அகல திறந்து கொண்டு அவர்களை தொலைவிலிருந்து கவனித்து வந்த இளங்கோ அதன் பிறகு மெல்ல கண்ணிமைத்தான். கூப்பிடு தூரத்தில் குன்றின் இடைவெளியில் நின்ற இளங்கோவுக்கு அவர்கள் என்ன பேசிக்கொண்டார்கள் என்பது விளங்கவில்லை. ஒரு குதிரை 2 குதிரைகளாக மாறியது அவனுக்கு விந்தையாக தோன்றியது. குன்றின் மறுபுறம் விட்டு வந்த தன் குதிரையை எட்டி பார்த்து கொண்டான். விரைந்து சென்று அவர்களை வளைத்து கொள்வது என்றால் அரை நாழிகை நேரம் கூட ஆகாது. அவர்களை பிடிப்பதற்காக அவன் அங்கு வரவில்லை. அவர்கள் எங்கு போகிறார்கள் என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். யாரை சந்திக்கிறார்கள் என்பதை அவன் காண வேண்டும். கிளை வழிகள் இல்லாத நேர் பாதை அது. நார்ச்சந்தி சாவடியை மையமாக வைத்துதான் பிற பாதைகள் பிரிந்து செல்லுகின்றன. சாவடிக்கு போய் சேருவதற்குள் நன்றாகவே இருட்டிவிடும். அந்த வழியில் அவர்களை பின்பற்றி சென்றால் அவர்கள் சந்தேகத்திலிருந்து தப்ப முடியாது என்பதற்காக ஒற்றன் குறிப்பிட்ட சுற்று வழியை நோக்கி தன் குதிரையுடன் திரும்பினான் இளங்கோ. காட்டு வழியைப் போல 2 மடங்கு தூரம் கடந்தாக வேண்டுமாம். இளங்கோவின் குதிரை சிறகு பெற்ற பறவையைப் போல 4 கால் பாய்ச்சலில் பறந்தது. 3 குதிரைகள் வெவ்வேறான 2 பாதைகளில் ஒரே இடத்தை நோக்கி சென்றன. கந்துலனுக்கு 50 வயதுக்கு மேல் ஆகிறது. மகிந்தரின் உப்பை தின்று வளர்ந்தவன்.
அவரது கஷ்ட நஷ்டங்களில் பங்கு கொண்டவன். ரோஹிணியை குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி வளர்த்தவன். அவனுடைய மகளையே தனக்கு பணிப்பெண்ணாக வைத்து கொண்டிருந்தாள் ரோஹிணி. போர் நடந்த நாட்களில் கந்துலனை அரண்மனைக்கு வெளியே அனுப்பிவிட்டார் அமைச்சர் கீர்த்தி. ஆனால் ரோஹிணி தன் தோழியை அனுப்ப மறுத்துவிட்டாள். மகிந்தர் இருக்கும் இடத்தை ஒரு வாரம் வரையிலும் கந்துலனால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் இடம் தெரிந்தது. ஆனால் காவலர்களை மீறி மன்னரை சந்திக்கத்தான் முடியவில்லை. திரும்பிவிட்டான். இப்போது ரோஹிணியுடன் செல்வதால் மன்னரை அணுகி பேச முடியும் என்று அவனுக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையும் உறுதியற்றதாகவே இருந்தது. ரோஹிணியை அவன் அழைத்து கொண்டு வருவதை அமைச்சர் கீர்த்தி விரும்புவாரோ மாட்டாரோ? கீர்த்தி மன்னருடன் தங்கியிருக்கிறாரோ அல்லது வேறு எங்கேனும் சென்று விட்டாரோ? சூரியன் மேற்கில் நழுவி வெம்மையை குறைக்க தொடங்கினான். மர நிழல்கள் கிழக்கே நீண்டன. வழி நெடுகிலும் வழிந்தோடி கொண்டிருந்த மஞ்சள் பொன்னொளி சிறிது சிறிதாக இருள் கவசத்துக்குள் மறைந்து சுருங்கத் தொடங்கியது. ரோஹிணியும் கந்துலனும் நிழல் உருவங்கள் ஆனார்கள். பின்னர் அவர்களையும் இருள் விழுங்கிவிட்டது. பொழுது சாய்ந்து 2 நாழிகையான பிறகு நார்ச்சந்தி சாவடி தனது பாழடைந்த சுவர்களுடன் அவர்களை அச்சத்தோடு வரவேற்றது. வளர்பிறை நிலவு அப்போது மேலே மிதந்து கொண்டிருந்ததால் இருள் அவ்வளவு பயங்கரமானதாக இல்லை. சாவடிக்கு சற்று தொலைவிலேயே இருவரும் குதிரையை விட்டு இறங்கினார்கள். சந்தடி செய்யாமல் குதிரைகளை கொண்டு போய் எங்கோ ஒரு மறைவிடத்தில் கட்டிக்கொள் என்று விட்டுவிட்டு வந்தான் கந்துலன். சாவடிக்கு அப்பால் தெரிந்த 3 பாதைகளில் எந்த வழியாக போக வேண்டும் என்று அவனிடம் மெதுவாக கேட்டாள் ரோஹிணி. முதலில் சாவடிக்கு போய் மூட்டையை அவிழ்த்து பசியாற்றிக் கொள்வோம் என்றான் அவன். இந்த பாதைகளும் சரி, நம்முடைய குதிரைகளும் சரி, இனி நமக்கு உதவ போவதில்லை. கல்லையும் முள்ளையும் பாராமல் இனிமேல் நாம் குறுக்கு வழியில் 4 நாழிகைக்கு மேல் நடந்துதான் போக வேண்டும். நிலவு இருப்பது ஒரு வகையில் நமக்கு உதவி, மற்றொரு வகையில் பெரும் தொல்லை. அவர்களுடைய ரகசிய பேச்சை மரத்தின் மறைவிலிருந்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்த ஒரு உருவம் மெல்ல சாவடியை நோக்கி நழுவியது. அவர்கள் வருவதற்கு முன்பாகவே சாவடியின் முகப்பு திண்ணைக்கு வந்து நீட்டி நிமிர்ந்து படுத்து கொண்டது. இடது கரத்தை மடித்து தலைக்கு வைத்து கொண்டு பொய் தூக்கம் தூங்க ஆரம்பித்தது. நிலவொளி திண்ணையில் வீசி கொண்டிருந்ததால் அந்த உருவத்தின் முகம் மங்கலாகவே தெரிந்தது. கருகருவென்று வளர்ந்த சுருண்ட தாடியும் மீசையுமாக அவன் காணப்பட்டான். நெற்றியில் சந்தன பொட்டும் குங்கும பொட்டும் கலந்திருந்தன. நீண்ட மேலங்கி அணிந்து கொண்டிருந்தான். ரோஹிணி அவன் படுத்து கிடப்பதை கண்டவுடன் பதறி போய் கந்துலனின் கரத்தை பற்றி கொண்டாள். கந்துலனுக்கும் ஒரு கணம் ஒன்றுமே தோன்றவில்லை. மௌனமாக தனக்கு பின்னால் வரும்படி அவளுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு அடிமேல் அடி எடுத்து வைத்து அந்த உருவத்தின் அருகில் சென்றான். உடைவாளை உறுதியாக ஒரு கரம் பற்றி கொண்டது. உறங்குபவனின் முகத்தையும் மேலங்கிக்கு கீழே தெரிந்த உள் உடையையும் உற்று பார்த்தான் கந்துலன். படுத்து கிடந்தவனின் பரந்த மார்பை மறைத்திருந்த உள்ளங்கி மேலங்கியின் வாயிலாக தெரிந்தது. பயம் நீங்க பெற்றவனைப் போல மெதுவாக ரோஹிணியின் பக்கம் திரும்பி புன்னகை பூத்தான் கந்துலன். அந்த இடத்தை விட்டு சற்று விலகிய பின்பு, அஞ்ச வேண்டியதில்லை இளவரசி, இவன் ரோகணத்து வீரன், மகிந்தரின் மெய்க்காவல் படையை சேர்ந்த பாண்டிய நாட்டு தமிழன் என்றான். முட்டாள், மேலங்கிக்கு வெளியே உடை தெரியும்படி வைத்துக்கொண்டு பொழுது போவதற்கு முன்பே உறங்க தொடங்கிவிட்டிருக்கிறான். அவன் அங்கு இருப்பதை பற்றி கவலையுறாதவர்களைப் போல தண்ணீரை எடுத்து வைத்துக்கொண்டு மூட்டையை அவிழ்த்து சாப்பிட உட்கார்ந்தார்கள் இருவரும். உணவின் இனிய நறுமணம் பொய் தூக்கம் தூங்கியவனின் நாக்கில் நீர் சுரக்க வைத்தது. நெடுந்தொலைவு பிரயாணம் செய்து வந்தவன் அவன். பெருங்குடல் சிறுகுடலை விழுங்க காத்திருந்த இந்த வேளையில் நெய்ச்சோற்றின் வாசனை அவனை சும்மா இருக்க விடவில்லை. சிறிய ஓசை கேட்டதை சாக்காக வைத்துக்கொண்டு துள்ளி எழுந்தான். யாரது அங்கே என்று கரகரத்த குரலில் கேட்டுக்கொண்டே அவர்கள் மீது பாயப்போனான். வாழ்க மகிந்தர், வாழ்க ரோகணம், ஒழிக சோழ நாட்டு பதர்கள். கந்துலன் சிரித்து கொண்டே, பொறு மகனே பொறு, நாங்களும் ரோகணத்தை சேர்ந்தவர்கள்தான் என்றான். நன்றாக உறங்கி எழுந்து விட்டாயா என்று கேட்டு பரிகசித்தான். ரோகணத்தை சேர்ந்தவர்கள் என்றால் யார் நீங்கள்? இந்த நேரத்தில் உங்களுக்கு இங்கென்ன வேலை? இப்படி கேட்டுக்கொண்டே அவிழ்க்கப்பட்டிருந்த உணவு மூட்டையை உற்று கவனித்தன அவன் கண்கள். 2 நாட்களுக்கு சேர்த்து கட்டி கொண்டு வந்திருப்பார்கள் போல தோன்றியது. அடுத்தாற்போல் ரோஹிணியை பார்த்து, இந்த இளைஞனை இதற்கு முன்பு எங்கோ பார்த்த நினைவாக இருக்கிறதே என்று அலட்சியமாக குறிப்பிட்டுவிட்டு, எங்கே நீங்கள் யார் என்று சொல்லிவிட்டு உணவில் கொஞ்சம் இப்படி எடுத்து வையுங்கள் என்று சமணம் போட்டு உட்கார்ந்து கொண்டான். பாவம், உன்னுடைய வீரமெல்லாம் இந்த சோற்றுக்குத்தானா? முதலில் நன்றாக சாப்பிடு, பிறகு பேசுவோம் என்று இலைச்சருகில் உணவை எடுத்து வைத்தான் கந்துலன். குவளை தண்ணீரை மத்தியில் நகர்த்தி வைத்தான்.
ரோகிணியோ குனிந்த தலையை நிமிரவே இல்லை. அவளுடைய கை கால்கள் வெடவெடவென்று நடுங்கின. வாய்க்குள் அவள் எடுத்து வைக்க போன சோறு பலமுறை கீழே நழுவி விழுந்தது. அவளை ஓர கண்களால் கவனித்த பாண்டிய தமிழன், தம்பி, உனக்கு சாப்பிட்டே பழக்கம் இல்லையா? நான் வேண்டுமானால் ஊட்டி விடட்டுமா என்று கேட்டு நகைத்தான். கந்துலனுக்கு கோபம் வந்துவிட்டது. உன் நாவை அடக்குகிறாயா இல்லையா? எனக்குத்தான் வயதாகிறதே தவிர என் வாளுக்கு வயதாகவில்லை. உறங்கும் போதே உன்னை யமலோகத்துக்கு அனுப்பி இருந்தால் நீ இப்படி வாய் தொடுக்காக பேசி இருக்க மாட்டாய். அதனால் யாருக்கு நஷ்டம்? தனி வழியே வரும் நம்மவர்களை ஆபத்தில்லாமல் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே அமைச்சர் கீர்த்தியின் கட்டளை. அவருடைய மைத்துனர் சுந்தரபாண்டியரின் படையில் செல்வாக்குடன் இருந்தவன் நான். இங்கே ரோகணத்துக்கு நான் வந்த வேளை மிகவும் பொல்லாத வேளையா. பகைவர்களும் தாக்குகிறார்கள், நண்பர்களும் பயமுறுத்துகிறார்கள். இதை கேட்ட கந்துலனின் கண்களும் ரோஹிணியின் கண்களும் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 26. மரண தண்டனை. உணவு முடிந்த பிறகு ரோகிணியும் கந்துலனும் தனியே விலகிச் சென்று அந்த புதிய மனிதனை பற்றி அந்தரங்கமாக சிறிது நேரம் பேசிக்கொண்டார்கள். தாங்கள் யார் என்பதை இன்னும் அவனிடம் வெளியிடவில்லை. அவனும் அவர்களை அந்த விஷயத்தில் வற்புறுத்தாமல் விட்டுவிட்டான். ஆனால் மற்றொரு விஷயத்தில் அவன் பிடிவாதமாக இருந்தான். இரவில் அவர்கள் தனி வழி செல்வது அவனுக்கு பிடிக்கவில்லையாம். அவன் அதை அனுமதிக்க மாட்டானாம். அங்கேயே தங்கிவிட்டு பொழுது புலர்ந்தவுடன் போகலாம் என்றான். அப்படி இல்லாமல் உடனே கிளம்ப வேண்டுமென்றால் தன் துணை அவர்களுக்கு மிகவும் அவசியம் என்று கட்டாயப்படுத்தினான். அமைச்சரின் ஆணைப்படி அவன் தன் கடமையை நிறைவேற்றாவிட்டால் அதனால் அவன் தலையே போய்விடுமாம். என்ன சொல்லுகிறீர்கள் இளவரசி? நம்மை துரத்துகிறவர்களிடமிருந்து தப்பினாலும் நம்மை காப்பாற்றுவர்களிடமிருந்து தப்ப முடியாது போல் தெரிகிறதே. பகலில் போவது என்றால் இவன் தொல்லை இருக்காது. ஆனால் பகைவர்கள் அதற்குள் நம்மை பிடித்து விடுவார்கள். நாம் இப்போதே போக வேண்டும். ஆனால் இவனை அழைத்து கொண்டும் போகக்கூடாது என்றாள் ரோஹிணி. நம்மை சேர்ந்தவனாக இருந்தாலும் எனக்கு என்னவோ இவனை பார்த்தால் நல்லவனாக தோன்றவில்லை. அடிக்கடி என்னை உற்று பார்த்து அசட்டு சிரிப்பு சிரிக்கிறான். என் குரலில் இருந்து என்னை பெண் என்று தெரிந்து கொண்டால் பிறகு எப்படி நடந்து கொள்வானோ தெரியாது. இளவரசி என்று தெரிந்தாலும் அவனுக்கு சிறிது அச்சம் இருக்கும். அது தெரியாத போது அவனால் எனக்கு துன்பம் வராது என்பது என்ன நிச்சயம்? கந்துலன் யோசித்தான். வேண்டாம் கந்துலா, நாமே விரும்பாத போது நமக்கு வலிய வந்து உதவி செய்பவர்களை நாம் எளிதில் நம்பிவிடக்கூடாது என்றாள் ரோஹிணி. இவனை உறங்கும் போதே தீர்த்து கட்டியிருந்தால் இவ்வளவு தொல்லை இல்லை நமக்கு. இப்போது இவனை என்னதான் செய்வது இளவரசி? ரோஹிணியின் மூளை துரிதமாக வேலை செய்தது. கந்துலனின் காதருகில் சென்று தன் யோசனையை தெரிவித்தாள். கந்துலனின் முகம் அதை கேட்டதும் மலர்ந்தது. ரோஹிணியை அழைத்து கொண்டு திண்ணை ஓரத்தில் உட்கார்ந்து கொட்டாவி விட்டு கொண்டிருந்த வீரனிடம் வந்தான். நண்பா, தம்பிக்கு இந்த நேரத்தில் புறப்பட பயமாக இருக்கிறதாம். ஒரு தூக்கம் போட்டுவிட்டே விடிவெள்ளி கிளம்பும் நேரத்தில் புறப்படலாம் என்கிறான். நீ சற்று மறந்து விடாமல் எங்களை அந்த வேளையில் எழுப்பிவிடு. இதுதான் நல்ல யோசனை என்று மற்றொரு கொட்டாவி விட்டான் வீரன். நானும் உங்களோடு இப்படி சிறிது தலையை சாய்க்கிறேன். ஒருவேளை நானே அயர்ந்து தூங்கிவிட்டாலும் என்னை எழுப்பி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போய் சேருங்கள் ஐயா. அடுத்தாற்போல வாழ்க மகிந்தர், வாழ்க ரோகணம் என்று கூறிக்கொண்டே அவன் தன் கட்டையை கீழே சாய்த்து விட்டான். மற்றவர்களும் திண்ணை ஓரத்தில் தங்களை முடக்கி கொண்டார்கள். ஒரு நாழிகை சென்றது. இரண்டாவது நாழிகையும் ஊர்ந்தது. கந்துலன் சந்தடி செய்யாமல் எழுந்து அந்த வீரனின் வயிற்றை பார்த்து தன் உடைவாளை பாய்ச்சுவதற்காக மெல்ல அதை உரையிலிருந்து உருவப்போனான். ரோகிணியின் கரம் அதை தடுத்து நிறுத்தி, தூங்குகிற புலியை எழுப்பி தொலைக்காதே என்பது போல அவனுக்கு எச்சரிக்கை செய்தது. பிறகு இருவரும் மெல்ல திண்ணையிலிருந்து நழுவி காட்டுக்குள் புகுந்தார்கள். கூப்பிடு தூரம் சென்று திரும்பி பார்த்தபோது அந்த வீரன் அதே இடத்திலே கிடந்தான். நல்ல சமயத்தில் உன்னை தடுத்தேன். நீ வாளை உருவிய சத்தத்தை கேட்டு அவன் விழித்து கொண்டிருந்தால் உன் கதி என்ன ஆகியிருக்குமோ? சிறந்த வீரன் என்பது அவன் தோற்றத்தை பார்த்தாலே தெரியவில்லையா கேட்டாள் ரோஹிணி. வீரனாம் வீரன், தூங்கு மூஞ்சி, சோற்று குடுக்கை என்று கூறி கலகலவென்று நகைத்தான் கந்துலன். சரி, நீ வாயை மூடிக்கொண்டு பேசாமல் வா கந்துலா என்று அவனை அடக்கினாள் ரோஹிணி. அதிகமாக பேசுவதற்கும் பேச்சை கேட்பதற்கும் அவளுக்கு அப்போது பயமாக இருந்தது. திரும்பிய பக்கமெல்லாம் மரங்களும் குன்றுகளும் பேய் பிசாசுகளாகவும் பூதங்களாகவும் நின்று கொண்டிருந்தன. வளர்பிறை நிலவு இருள் சூழ்ந்த இடங்களை திட்டு திட்டாக எடுத்து காட்டி அவள் அச்சத்தை அதிகரித்து கொண்டிருந்தது. ஆந்தைகள் ஒரு புறம் அலறிக்கொண்டே சல்லாபம் புரிந்தன.
கோட்டான்கள் மறுபுறம் கூவிக்கொண்டே கொஞ்சி குலாவின. சின்னஞ்சிறு வன விலங்குகளின் கும்மாளத்துக்கும் குதூகலத்துக்கும் வேறு எந்த நேரமும் கிடைக்கவில்லை போலும். புதர்களுக்கு இடையில் நெருப்பு துண்டங்களைப் போல தெரிந்த அவைகளின் விழிகளைக் கண்டு ரோகிணி வேர்த்து விதிர்விதிர்த்தாள். தைரியம் சொல்லிக்கொண்டே அவளை அழைத்து கொண்டு நடந்து வந்தான் கந்துலன். தன் தந்தையை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை மட்டிலும் அவள் மனதில் இல்லாதிருந்தால் அவளுடைய உடலை மட்டுமே கந்துலன் மகிந்தரிடம் தூக்கி கொண்டு சென்றிருப்பான். அத்துணை பயம் இருந்தது ரோகிணிக்கு. அவள் துணிவுள்ள பெண்தான். துடுக்குத்தனமும் தைரியமும் அவள் உடன் பிறந்தவைதான். ஆனால் அவையெல்லாம் அரண்மனைக்குள் அவளுக்கு உதவி செய்தன. மனிதர்களிடம் அவள் துணிவுடன் பழக தெரிந்தவள். இயற்கையுடன் ரோகிணி ஒன்றி பழகியதில்லை. இரவு நேரத்து கானகத்தின் அச்சம் நிறைந்த அதிசயங்கள் அவளுக்கு புதுமையானவை, புதிரானவை. ஒரு புறம் வானத்தை முட்டி கொண்டு சரிவாக நீண்டு படுத்து கிடந்தது ஒரு மலை. அதன் அடிவாரத்துக்கு சென்றவுடன், இளவரசி, இனி நீங்கள் உடை மாற்றிக்கொண்டு இளவரசியாகவே என்னுடன் வரலாம். நம்முடைய வீரர்கள் நடமாடும் இடம் வந்துவிட்டதால் வேற்று உடையில் இருந்தால்தான் ஆபத்து என்றான் கந்துலன். இளைஞனாக இருந்த ரோகிணி சிறு பாறைக்கு பின்னால் மறைந்து மறு வினாடியில் புத்தம் புது மலராக மனம் கவரும் மங்கையாக வெளியில் வந்தாள். மலையடி வாரத்தில் இருந்த பிளவின் வழியாக அவர்கள் விரைந்து சென்றனர். அப்படியும் மலையின் அடிவயிறான குகை அவர்கள் கண்ணில் படுவதற்கு ஒரு நாழிகை ஆயிற்று. அதோ பாருங்கள், அங்கே! கந்துலன் சுட்டிக்காட்டிய திசையில் பாறைகளுக்கும் செடி புதர்களுக்கும் மத்தியில் சிறிய பிளவு ஒன்று தென்பட்டது. தீவர்த்தியின் வெளிச்சமோ விளக்கு வெளிச்சமோ ஏதோ ஒன்று அதற்குள் இருந்த இருளை மெல்ல ஒதுக்கி கொண்டிருந்தது. 10-15 வீரர்கள் அதற்கு கீழே பாறைகளில் மேல் உட்கார்ந்திருந்தனர். குகை சற்று உயரத்தில் இருந்ததால் சிறு பாறைகளை அதற்கு படிகளைப் போல அடுக்கி இருந்தார்கள். படிகளின் ஓரத்தில் காணப்பட்ட மர ஏணி கந்துலனின் கண்களுக்கு அந்த நேரத்தில் புலப்படவில்லை. வாழ்க மகிந்தர், வாழ்க ரோகணம் என்று தொலைவில் நின்று கொண்டே குரல் கொடுத்தான் கந்துலன். வீரர்கள் உருவிய வாட்களுடன் விரைந்தோடி வந்து கந்துலனையும் ரோகிணியையும் வளைத்து கொண்டு நின்றார்கள். கந்துலனை இனம் கண்டு கொண்ட ஒருவன் அந்த நேரத்தில் அப்படி குரல் கொடுத்ததற்காக அவனை கடிந்து கொண்டான். ரோகிணியை உற்று பார்த்த பிறகு வீரர்கள் அனைவருமே மூச்சுவிடக்கூட மறந்துவிட்டார்கள். இளவரசி என்பதால் அவர்களுக்கு ஏற்பட்ட பணிவும் மதிப்பும் ஒருபுறம் இருக்க, அவளுடைய கண்களில் கலந்தொளித்த காந்த சக்தி அவர்களை அப்படியே நிலைகுலைய வைத்தது. அரசரிடம் செல்ல வேண்டும் என்று மிடுக்குடன் கூறினாள் ரோகிணி. சித்தம் இளவரசி. வழிகாட்டுவோரும் புதர்களை விலக்குவோரும் பக்கத்திலும் பின்புறமுமாக நின்று அழைத்து செல்வோருமாக குகைக்கு முன்னால் காவல் புரிந்த அனைவருமே அவளை சூழ்ந்து கொண்டனர். ஒருவன் மட்டிலும் மன்னரிடம் செய்தியை தெரிவிப்பதற்காக முன்னால் விரைவாக ஓடினான். இந்த குழப்பம் நிறைந்த காட்சியை தொலைதூரத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டு திரும்பி பார்த்தது மற்றொரு உருவம். நார்ச்சந்தி சாவடியில் அவர்களை சந்தித்த வீரனவன். மலைச்சரிவோடு சரிவாக ஒன்றி அவன் குகையின் பின்புற வாயிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய நெஞ்சு பாறையில் உராய்ந்தது. கைப்பிடி நழுவியது. கால்கள் தடுமாறின. பற்றி கொண்ட செடி கொடிகள் கையோடு வந்தன. என்றாலும் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. மலை குலைந்தாலும் மனம் குலையாதவனைப் போல சிறிது சிறிதாக முன்னேறி கொண்டிருந்தான். நூல் இழை அளவு சறுக்கினாலும் மரணம்தான். எண்ணி பார்க்க எலும்பு துண்டு கூட கிடைக்காது. மறுபடியும் அவன் கீழே திரும்பி பார்த்தான். குகைக்குள்ளே உறங்கிக் கொண்டிருந்த மன்னருக்கு இதற்குள் செய்தி எட்டியது. தந்தை என்ற உணர்ச்சி அவரை பற்றி கொள்ளவே ஓடோடி வந்து அவர் தம் மகளை கட்டி கொண்டார். பேசுவதற்கு நான் எழவில்லை. விம்மினார், தேம்பினார், குலுங்கினார், பதறினார். அப்பா, அப்பா என்று ரோகிணியின் உருக்கம் நிறைந்த குரலால் வானை முட்டிய அந்த மலையே நடுநடுங்கி நெகிழ்ந்து கொடுத்தது. கன்றை பிரிந்த பசு கதறுவதுண்டு. பசுவை பிரிந்த கன்று பரிதவிப்பது உண்டு. தந்தையை பிரிந்த மகள் இப்படியும் தவித்து புலம்புவது உண்டா? இதற்குள் குகையின் பின்புறத்தை அடைந்துவிட்ட வீரன் அந்த குரலின் தாக்குதல் தாங்காமல் தன் கண்களின் ஓரத்தில் கசிந்த 2 சொட்டு நீர்மணிகளை தன் புறங்கையால் துடைத்து விட்டு கொண்டான். தந்தையும் மகளுமே மட்டும் குகைக்குள் நுழைந்தனர். பெரிய மண் சட்டி ஒன்று அகல் விளக்காக மாறி அங்கு ஒளி அளித்தது. குவியல் குவியலாக ஆயுதங்கள், சமையலறை பொருட்கள், துணிமணிகள் முதலியனவை அங்கே தாறுமாறாக கிடந்தன. நல்ல நாட்களில் சாதாரண போர் வீரன் படுக்க தயங்கும் எளிய படுக்கை ஒன்றில் மகிந்தர் போய் உட்கார்ந்தார். அந்த குகையை சுற்றி பார்த்த ரோகிணி அதே கண்களால் தன் தந்தையாரின் முகத்தையும் உற்று பார்த்தாள். இருளில் அதை முன்பு சரியாக பார்க்க முடியவில்லை. முகமா அது? முடி தாங்கி ரோகணத்தை ஆட்சி செய்த மன்னர் தாமா அவர்? ரோகிணியின் தந்தையா அப்படி நிறம் மாறி உருமாறி குகைவாழ் எலும்பு கூடாக காட்சி தருகிறார்? ரோகிணியின் தலை சுழன்றது. அப்பா,
இனிமேல் என்னால் உங்களை விட்டு பிரியவே முடியாதப்பா. நான் இங்கேயே உங்களுடன் தங்கிவிடப் போகிறேன். என்னை இனி எங்குமே போகச் சொல்லாதீர்கள் அப்பா. தந்தையின் மடியில் படுத்துக்கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் ரோஹிணி. எப்படி அவளை தேற்றுவது என்று தெரியாமல் அன்போடு அவள் தலையை வருடி கொண்டிருந்தார் மகிந்தர். சொட்டு சொட்டாக அவரது கண்ணீர் ரோஹிணி மீது விழுந்து சிதறியது. ரோஹிணி, பகைவர்களாக இருந்தாலும் பண்பு உள்ளவர்களாயிற்றே சோழர்கள். உனக்கு அங்கே இருப்பதில் குறைவொன்றும் இருக்காதே அம்மா. பேசாதீர்கள் அப்பா. இந்த நிலையில் நீங்கள் இருப்பது தெரிந்திருந்தால் இதற்குள் பட்டினி கிடந்தே செத்து போயிருப்பேன். நீ இந்த இடத்தில் ஒரு நாள் கூட தங்க முடியாது மகளே. பெண்கள் இருப்பதற்கு ஏற்ற இடமில்லை இது. திரும்பி போகத்தான் வேண்டும். அப்பா என்று சோகத்துடன் கத்தினாள் ரோஹிணி. திரும்பி போவதற்கு ஒரே இடம்தான் இருக்கிறது. அந்த லோகத்துக்கு நீங்களே என்னை உங்கள் கையால் அனுப்பிவிடுங்கள். வேறு எங்குமே நான் போக மாட்டேன், போகவே மாட்டேன். முட்டி மோதி கொண்ட ரோஹிணி தன் உணர்ச்சி பெருக்கிலிருந்து மீள்வதற்கு சில வினாடிகள் சென்றன. மகிந்தர் தமது மகிழ்ச்சியை பற்றியும் மைந்தன் காசிபனை பற்றியும் அவளிடம் விசாரித்தார். அதுவரையில் காசிபனை மறந்திருந்த ரோஹிணிக்கு அவர் கேள்வி தூக்கி வாரி போட்டது. அப்பா, காசிபனை பற்றி என்னிடம் கேட்கிறீர்களே? அவனை பற்றி நான் அல்லவா உங்களிடம் கேட்க வேண்டும் என்றிருந்தேன். எங்கே அவன்? என்னது? அன்றைக்கே அமைச்சர் கீர்த்தி அவனை அழைத்து கொண்டு வந்து விட்டாரே. அவனை அவர் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லையா அப்பா? இந்த சமயத்தில் குகையின் பின்புறத்தில் லேசாக ஏதோ சத்தம் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்த ரோகிணிக்கு இருளில் ஒன்றும் தெரியவில்லை. தன் தந்தையின் முகத்தை பரபரப்புடன் நோக்கினாள். காசிபனின் இருப்பிடம் அவருக்கே தெரியாதா? நீண்ட நேரம் பேசாதிருந்த மகிந்தர், கீர்த்தி எதையும் முன் யோசனையுடன் தான் செய்திருப்பார். காசிவன் எங்கு இருந்தாலும் பத்திரமாக இருப்பான். அவனை பற்றி நீ கவலைப்படாதே ரோஹிணி என்றார். அவன் இருப்பிடத்தை அவர் உங்களிடம் கூடவா சொல்லக்கூடாதப்பா? அதே கேள்வி அவருடைய மனதிலும் எழாமல் இல்லை. மெல்ல சிரித்து அதை மறைத்துவிட்டு, காரணமில்லாமல் அவர் செய்திருக்க மாட்டார். மேலும் இந்த காலத்தில் நாங்கள் ஒருவரையொருவர் சந்திப்பதே கஷ்டமாக இருக்கிறது. ஓலை தொடர்பு கூட வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றார். இந்த கவலையை உன் மனத்தை விட்டே அகற்றிவிடு ரோகிணி. எனக்கு இந்த நாட்டின் முடி கிடைக்காவிட்டாலும் என் மகனுக்கு அதை சூட்டி பார்த்துவிட்டு தான் அவர் உயிர் துறப்பார். வேற்று நாட்டு மணிமுடியை அவர்களிடம் திருப்பி கொடுத்து விட்டால் நாடு நாளைக்கே நம்முடையதாகிவிடும் அப்பா என்றாள் ரோஹிணி. உங்களுடைய முடி இப்போது என்னிடம்தான் இருக்கிறது. சக்கரவர்த்தி அதை என்னிடமே திருப்பி கொடுத்து விட்டார். அலட்சியமாக சிரித்தார் மகிந்தர். நீ சிறு பெண்ணம்மா, உனக்கு இந்த விவகாரமெல்லாம் தெரியாது. நண்பர்களின் துரோகத்தை கூட நம்பலாம், பகைவர்களின் தாராளத்தை நம்பவே கூடாது. பெண்களிடம் அவர்கள் காட்டும் பெருந்தன்மையை வைத்துக்கொண்டு நீ மற்ற விஷயங்களிலும் அவர்களை நல்லவர்கள் என்று நினைக்கிறாய். அது தவறு ரோஹிணி. அப்பா, நகரத்தின் புத்த விகாரம் முழுவதும் அவர்கள் தேடி பார்த்து விட்டார்களாம், கிடைக்கவில்லையாம். அங்கிருந்த மணிமுடி வேறு எங்கு போயிருக்கும்? ஓ, அங்கும் தேடி பார்த்து விட்டார்களா? இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் முன்பே அதை வேறு இடத்துக்கு கொண்டு வந்துவிட்டோம். தேடட்டும் தேடட்டும், நன்றாக தேடி பார்க்கட்டும். துன்பத்தை கூட மறந்து வாய்விட்டு சிரித்தார் மகிந்தர். அப்பா, அது எங்கே இருக்கிறது? உனக்கு ஏன் ரோஹிணி இந்த பொறுப்பெல்லாம்? ஆண்களாகிய எங்களுக்கு அதை விட்டுவிடு. நீ நிம்மதியாக இரம்மா. அரசரையே மந்திரி நம்பாத நாடு இது. இந்த நாட்டில் மன்னர் தமது மகளை நம்பாததில் என்ன வியப்பு? நீங்கள் என்னிடம் இனி எதையுமே சொல்ல வேண்டாமாப்பா. ரோஹிணியின் முதல் வாக்கியம் சுருக்கென்று பாய்ந்து ஊடுருவியது மன்னரின் மனதை. ஏற்கனவே காசிபன் மறைந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியுற்றிருந்தவரை ரோஹிணி தன் சுடு சொல்லால் மேலும் நோக செய்துவிட்டாள். அதுவரையில் மன்னராக இருந்தவர் இதை கேட்டவுடன் மனிதராக மாறி தந்தையாகவும் மாறிவிட்டார். கோழையாக இருந்தாலும் மகிந்தர் ராஜதந்திரத்தில் அப்படி ஒன்றும் சளைத்தவரல்ல. ஆனால் ராஜதந்திரமும் சில வேளைகளில் தனக்கு உரியவரிடமே தந்திரம் செய்து தப்பிவிடுகிறதே. மகிந்தர் சுற்றுமுற்றும் உற்று நோக்கிவிட்டு மிகவும் ரகசியமாக, இந்த மலையின் மறுபக்கத்தில் உள்ள முதலை சுனை உனக்கு தெரியுமா ரோஹிணி என்று தொடங்கி அதன் இருப்பிடத்தை அவளிடம் விளக்கமாகவே சொன்னார். குகையின் பின்புறம் மறைந்து கொண்டிருந்த வீரனுக்கு அவன் இருந்த இடத்திலேயே இருந்தால் இந்த ரகசியம் அவ்வளவு எளிதாக கிடைக்கும் என்று தோன்றவில்லை. காதில் விழாத தூரத்தில் இருந்து கொண்டல்லவா அவர்கள் பேசினார்கள். தன் செவிகளை தீட்டிக் கொண்டு மெல்ல மெல்ல மகிந்தரின் முதுகுப்புறத்துக்கு நகர்ந்து வந்தான் அவன். ஒன்றையும் விடாமல் கேட்டான். திரும்பி போகவும் முயன்றான். இன்னும் ஒரு கணம்தான், மின்வெட்டும் நேரம். அவன் ரோஹிணியின் கண்களில் படாமல் இருந்திருக்க கூடாதா? நிழல் உருவத்தை கண்டு திடுக்கிட்ட ரோஹிணி அதை தன் தந்தையிடம் காட்டிக்கொள்ளாமல்,
இருங்களப்பா, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி கிளம்பினாள். விரைந்து சென்ற அவளிடமிருந்து அவனால் தப்ப முடியவில்லை. குகையின் திருப்பத்தில் அவர்கள் இருந்ததால் மகிந்தரும் திரும்பி பார்த்துவிட்டு சும்மா இருந்தார். நார்ச்சந்தி சாவடியில் ரோகிணியை சந்தித்த அதே வீரன் அங்கு நின்று கொண்டிருந்தான். அப்பா, ஒற்றன் அப்பா, ஒற்றன், ஓடி வாருங்கள் என்று தன் பலம் கொண்ட மட்டும் கூவினாள் ரோகிணி. மறு கணத்தில் அவள் எதிர்பாராத ஒரு பேரதிசயம் அங்கே நடந்தது. அந்த ஒற்றன் தன் தாடியை விலக்கி அவளிடம் தன் முகத்தை காட்டிவிட்டு மீண்டும் அதை பொருத்தி கொண்டான். கொடும்பாளூர் இளவரசன் அவன். பொல்லாத வீரன், தென்னவன் இளங்கோவேல் அவன். ஆ என்று அலறிக்கொண்டு ரோகிணி தரையில் மயங்கி விழுவதற்குள் 10-12 வீரர்கள் இளங்கோவை உருவிய வாட்களுடன் சூழ்ந்து கொண்டனர். மலை குகையின் பின்புற பாதை எளிதில் தப்பி செல்லக்கூடிய பாதையாக இல்லை. வீரர்களிடம் கூட அவன் வாள் வீசி தன் சாகசத்தை காட்டியிருக்க முடியும். ஒருவேளை தப்பிச் செல்ல மார்க்கம் கிடைத்திருந்தாலும் கிடைத்திருக்கும். ஆனால் ரோகிணி மயங்கி விழுந்ததை கண்ணுற்ற இளங்கோ செயலற்ற ஜட பொருளானான். கரங்களை பற்றினர் சிலர், அவன் கால்களை பற்றினர் சிலர், கட்டி பிடித்தனர் சிலர், பற்றி இழுத்தனர் பலர். விளக்கு சட்டியை அவன் முகத்துக்கு எதிரே தூக்கி பிடித்த மன்னர் அதை அருகில் இருந்தவனிடம் கொடுத்துவிட்டு தம் ஆத்திரம் தீரும் வரையில் அவன் முகத்தில் அறைந்தார். அவருக்கு தமது மகள் மீது ஆத்திரம். ரகசியத்தை கேட்டு தொலைத்தால் அல்லவா? அந்த ஒற்றன் மீதும் ஆத்திரம். அதை தெரிந்து கொண்டான் அல்லவா? மகள் மீதிருந்த ஆத்திரத்தையும் சேர்த்து வைத்து அவன் முகத்தில் காட்டினார். மயங்கி கிடந்த ரோகிணி அறையும் சத்தத்தை கேட்டு சுய உணர்வு பெற்றாள். தன் தந்தையின் மூர்க்கத்தனத்தை தடுக்க வேண்டும் என்று அவளுடைய நரம்புகள் அனைத்துமே துடித்தன. ஐயோ, அவரை ஒன்றும் செய்யாதீர்கள். என்னுடைய ஒரு துளி இரத்தத்துக்காக அவர் தவித்த தவிப்பு எனக்குத்தான் தெரியும். அவரை விட்டுவிடுங்கள் என்று அலற தோன்றியது. மகிந்தரின் முகம் பழுக்க காய்ச்சிய இரும்பை போல சிவந்திருந்ததை கண்டவுடன் அவளால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஒற்றனுக்கு உறுதுணையாக இருந்ததாக அத்துணை வீரர்களும் அவளுக்கு எதிரே திரும்பி விடுவார்கள். ஒற்றனின் பொய் மீசையும் தாடியும் மன்னரின் கையோடு வந்துவிட்டன. அவனுடைய வேஷம் கலைந்தது. பல குரல்கள் ஒன்றாக எழுந்தன. கொடும்பாளூர் இளவரசன் இவன் என்று. மகிந்தரின் மனதிலே நெருப்பு பற்றி கொண்டது. நீதானா அவன் என்று கேட்டுவிட்டு மகளிடம் திரும்பி, ரோகிணி, இவனை நீ அரண்மனையில் பார்த்திருக்கிறாயா? இவனை உனக்கு தெரியுமா என்று கேட்டார். இல்லை இல்லை, இவனை எனக்கு தெரியாதப்பா. ரோகிணியின் கண்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய புன்னகையின் மின்கீற்று ஒன்று இளங்கோவின் இதழ் கோணத்தில் எட்டி பார்த்தது. இவன் தெரிந்து கொண்ட ரகசியம் இவன் உயிரோடு போய் தொலையட்டும் என்றார் மகிந்தர். இவனை நன்றாக கட்டி இப்போதே மலை உச்சியிலிருந்து உருட்டி விடுங்கள். மன்னர் விதித்த மரண தண்டனையை கேட்டு ரோகிணி மீண்டும் மயங்கினாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.